வணக்கம். இன்னைக்கு ஒரு லஞ்ச் காம்போ தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப சாரி. ஏன்னா 1 வீக்காக வீடியோ போட முடியல. போன வாரம் எங்கள் அண்ணாவோட கல்யாணம் இருந்துச்சு. கல்யாணத்துக்கு போயிட்டு வந்து போட்ட ஆட்டமா என்னன்னு தெரியல. பயங்கரமான ஃபீவர் அண்ட் த்ரோட் இன்ஃபெக்ஷன். இன்றைக்கி இந்த லஞ்ச் காம்போவில் நான் சிக்கன் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற எல்லா ஸ்பைசஸுமே ஆயில் எதுவும் ஊற்றாமல் ஒரு ட்ரை பேனில் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பட் கருக விட்டுறாதீங்க, அது நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும். நான் ப்ரீவியஸ் டேவே சிக்கன் வாங்கிட்டு வந்து மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். அதில் என்னென்ன போட்டிருந்தேன்னா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய்த்தூள் அண்ட் உப்பு. சிக்கனை ஒரு கடாயில் போட்டு வேக வச்சு எடுக்கணும். இதுக்கு எந்த ஒரு தண்ணியுமே ஆட் பண்ண வேண்டாம். க்ளோஸ் பண்ணி வச்சா ஆட்டோமேட்டிக்காகவே தண்ணி விடும். தண்ணிலாம் விட்டக்கப்புறம் எகெயின் ஓப்பன் பண்ணி உப்பு, தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா ட்ரையாக பரட்டி எடுத்துக்கோங்க. தண்ணி எல்லாமே ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் ஆயில் ஆட் பண்ணணும். இதுக்கு நான் நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் தான் இந்த டிஷ்க்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறமா நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பவுடர், அதில் வந்து ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி சிக்கன்லேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா பரட்டி விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் எகெயின் ஒரு 1/2 லெமன் ஆட் பண்ணுறோம். 1/2 லெமன் ஆட் பண்ணி நல்லா சோட்டே பண்ணி விடுங்க. மறுபடியும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். பிரிஞ்சு வந்தாலே நம்மளோட சிக்கன் ஊறுகாய் தயார். இதை வந்து நான் ஸ்டோர் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறனால ஆயில் கம்மியாக யூஸ் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் இன்னும் நிறையா ஆயில் ஊற்றி செஞ்சால் தாராளமாக ஃப்ரிட்ஜில் 1 வீக் ஸ்டோர் பண்ணலாம்.